Hey guys, welcome back to our channel. நான் உங்களுக்கு கேட்டு ரெகுலராக நல்லா இருப்பீங்க நம்புறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலோட அதாவது சேனலுக்கு ரொம்ப இருங்க நம்மளோட வண்டி நம்ம ஆரஞ்சு பை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆகிடுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம் பார்ட் ஒன்று. இது வந்து பார்ட் வந்து கண்டினியூ பண்ணுற நம்ம வந்து சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் விட்டுருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எடுத்து வர போகிறோம். என்ன பிரச்சனை எல்லாமே போகிற அப்படி பேசுவோம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூட்டி இருக்கா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெட் கலர் பை நம்ம ரெட் பை இருக்கார்ல. ஸோ அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரல் சர்வீஸ் பண்ணுறாங்க நின்றுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பிரேக் வந்து ஃபெயிலியர் இருக்குது. பிரேக் வந்து எங்கேயுமே கிடைக்கல, அதாவது பிரேக் கேபிள்ஸ் எங்கேயுமே கிடைக்கல. அங்கே கொடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ண முடியுமான்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக அங்கே விட்டுட்டு நீங்களே வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்க, ரெடி பண்ணி கொடுத்தா போதுங்கிற மாதிரி பொறுமையாக கொடுத்தீங்கன்னா போதுன்னு இருக்கு. பைக்கு மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப வேர்க்குது கேஸ், அநியாயத்துக்கு வேர்க்குது, வெயில் அநியாயத்துக்கு கொடுத்துது. ஸோ திரும்பி இங்கேருந்து நம்ம அங்கே போய் ஆகணும். அங்கே போகலாம். ஸோ எஸ், இடையில வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஹேர் வளர்க்கலான்னு பார்த்தேன். பட் வெட்டி தான் ஆகணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பியர்டு லாங்காக தான் இருக்குது. அது பிரச்சனை இல்லை, பட்டு ஷார்ட்கட் பண்ணி ஆகணும். பார்த்துக்கலாம். நம்ம போய் முடிவெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து வாட்டர் சர்வீஸ் கொண்டு போய் விடணும். வீட்டில் கலவுற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி வாட்டர் சர்வீஸ் விடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சம்பளம் வந்துச்சுன்னா விட்டுறலான்னு பார்க்குறேன். பட் இருக்கிற காசில் விட்டுட்டு சம்பளத்துக்கு வெயிட் பண்ணலாமா இல்லை வந்ததுக்கப்புறம் விட்டுக்கலாமாங்கிற டவுட் இருக்குது. நான் இதை ஹேர் கட் பண்ணிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டி என்னாச்சுங்கிற டீட்டெயில் வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ ப்ராப்பராக வந்து எண்ட் பண்ணுறேன். ஸோ போயிட்டு வரேன். இன்றைக்கி சண்டே வேறு, இப்போ ஹேர் கட் பண்ணிட்டு வருவோம். என்ன பண்ணுறது. 2 hours later. ஃப்ரெஷ் ஆகிட்டேன். இதான் வந்து இப்போதைக்கான அவுட்லுக்கு. பார்த்துக்கோங்க. என்னடா முடி வெட்டிட்டு அதே சட்டையை போட்டுக்க நினைக்காதீங்க. இது வேறு, இது வந்து ஆஃப் ஹேண்டு, அது வந்து ஃபுல் ஹேண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். மற்றபடி எல்லாமே. ஸோ வாட்டர் சர்வீஸ் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த இல்லையில் பண்ணல. இப்போதைக்கு வேணாம், நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி இருக்குது. அந்த டைமில் வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் திரும்பி பண்ணேன்னா திரும்பி நம்ம வண்டி திரும்பியுமே அழுக்காயிரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா போகும்போது பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஓகே, இப்போ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி இதில் நின்றுட்டுருக்கான். ஸோ என்ன பிரச்சனை பார்ட்டுக்குள்ள அதுதான் முக்கியமான இது. என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் வண்டியை காட்டுறேன். ஸோ எங்கே என்ன பிரச்சனைங்கிறத நான் காட்டுறேன். வைக்கிறானா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து த்ராட்டில் பண்ணுறப்போ வண்டி வந்து ஆஃப் ஆச்சு. ஓகேங்களா, த்ராட்டில் பண்ணுறப்போ வண்டி ஆஃப் ஆச்சு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா த்ராட்டில் தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈசியூவில் செக் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து ஈசியூவில் செக் பண்ணுறப்போ கரெக்டாக இந்த த்ராட்டில் பண்ணுறப்போ வண்டி வந்து ஆஃப் ஆச்சு. ஸோ அதனால் த்ராட்டில் தான் வந்து கழட்டி பார்க்கணுங்கிற மாதிரி வந்து அவங்களும் நினச்சிருந்தாங்க, நம்மளும் நினச்சிருந்தோம். நமக்கும் அப்படி தான் ஃபீலாக இருந்துச்சு. பட் வண்டியோட ஒரு உண்மையான பிரச்சனை என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த இருக்கான் பாருங்கள், இந்த 200 கிலோ வண்டி, அதாவது 200 கிலோ நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஸோ இந்த மொத்தத்தையும் தாங்குறான் பார்த்தீங்களா இவன். ஸோ இவன் தான் பண்ண வேலை. ஸோ இந்த ஸ்டாண்டுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டுலேருந்து ஸோ இந்த பக்கம் 2 ஒயர் போதும், 4 ஒயர் மொத்தம். ஸோ இந்த பக்கம் 2 ஒயர் போகும் நம்ம டிஸ்பிளேக்காக. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஈசியூக்கு வந்து 2 ஒயர் போகும். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னா இந்த 4 ஒயரில் 2 ஒயர் டேமேஜ் ஆகுது, 2 ஒயர் ஏதோ டேமேஜ் ஆகிருந்திருக்கு. அதாவது ஒயர் பிஞ்சு இருந்திருக்கு, லைட்டாக டேமேஜ் ஆகி வந்து பிஞ்சு இருந்திருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈசியூக்கு வந்து இந்த இது கொடுக்கல, சென்சார் வந்து கொடுக்கல. ஸோ டிஸ்பிளேக்கு போகிற சென்சார் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாண்டு வந்து ஆஃப் அதை எடுத்துருக்கோங்கிற மாதிரி தான் காமிச்சிட்டு இருந்துச்சு. ஈசியூக்கு போகிற இது வந்து பார்த்தீங்கன்னா ஈசி கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு வந்து போட்டிருக்குங்கிற மாதிரி காமிச்சிருக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை. அந்த ஒரு சின்ன பிரச்சனை. நான் வந்து என்ன நினச்சேன்னா இன்ஜினில் ப்ராப்ளம் இருக்குமோ, இல்லை த்ராட்டில் மொத்த பாடியில் ஏதோ ப்ராப்ளமோ, இல்லை த்ராட்டில் கேபிள் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ, இல்லை என்ன எதுன்னு பெருசாக பயந்துட்டு இருந்தேன். பட் இது வந்து லட்டில் வைக்கல, சின்ன ஒரு நட்டில் வச்ச மாதிரி. லட்டில் வச்சு நினச்சியா தாஸ்? நட்டில் வச்சேன். பெருசாக இன்ஜின் பாடியில் ஏதோ த்ராட்டில் பாடியில் எதுலேயும் வந்து வைக்கல, சின்ன ஸ்டாண்டோட வயரில் வந்து வச்சுருந்துருக்கு. ஸோ அந்த வயரை வந்து ப்ராப்பராக கட் பண்ணி ஜாயின் பண்ணி டேப் அடித்து உள்ளே வச்சுருந்துருக்காங்க. ஸோ இது எப்படி கட் ஆகிருந்துருக்குங்கிற ஒரு கெஸ், என்னோடய கெஸ் தான். ப்ராப்பராக என்ன எப்படி கட்டுன்னு எனக்கு தெரியல. பட் என்னோடய கெஸ் என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ட்ரிப் வந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுனில் வந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பீட் பிரேக்கரில் நானும் தக்குடு தான் வந்து போயிருந்தோம். ஸோ 2 பேருமே ஓவர் வெயிட் தான். எல்லா ஸ்பீட் பிரேக்கர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து 100 பில்லி அது கீழே வந்து அடி கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பயங்கரமாக அடி வாங்குச்சு. ஸோ மேபி என்னோட கெஸ் என்னென்னா அந்த மாதிரி அடி வாங்குறப்போ இந்த கேபிள் வந்து அதாவது நம்ம அந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கு சான்சஸ் இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு நான் நினைக்கிறேன். நான் ஒருத்தராக இந்த வண்டி ஓட்டுறப்போ மேபி ஸ்பீட் பிரேக்கரில் எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது. இதே வந்து பில்லியன் ரைடரை கூட்டு போகிறப்போ கண்டிப்பாக டெஃபினெட்லி வந்து பார்த்திங்கன்னா 100 பில்லி பயங்கரமாக அடி வாங்குது. என் அம்மாவை கூட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு 40 kg தான் இருப்பாங்க. பட் 100 பில்லி அடி வாங்குது. இது வந்து ஃபுல் 100 பில்லி கிடையாது. ஸோ பாதி தான், இங்கே முன்னாடி வரைக்கும் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அடுத்த டைம் ஃபுல்லாக போட்டலான் இருக்கேன். ஸோ நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுற அந்த பிளான் இருக்குல்ல, ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து போட்டலான்ட்டு இருக்கேன். ஸோ ஒரு சின்ன பிரச்சனை, அவ்வளோ தூரம் இந்த வண்டி தள்ள விட்டுச்சு. த பேக் டு த ஹோம். பூ பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. சென்சார் வண்டிஸில் எல்லாமே இருக்கிறது தான். பட் என்னை பொறுத்தவரைக்கும் இப்போ என்ன யோசிக்கிறேன்னா நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா நேக்கடு பைக் தான், அதாவது ஃபுல் ஓப்பன் டைப்.
ஸோ உள்ள இருக்கிற இன்ஜினு ஒயரு எல்லாமே வெளியே தெரியும். ஸோ இந்த வண்டியிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயர் எங்கே கட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதுவும் உண்மை தான். ஸோ எங்கே கட் ஆகிருக்குன்னு நம்ம சின்ன பிரச்சனை தான், பட் எங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது லேட் ஆகும்னு சொல்லுவாங்கள்ல. இந்த நேக்கடு பைக்லேயே வந்து இந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னா ஃபுல் கவர் வண்டியெல்லாம் எடுத்துருந்தேன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் ஃபுல் பாடிக்கிட்டையும் கழட்டி ஆகணும். கழட்டி உள்ளே தேடி கண்டுபிடிச்சி மாட்டி ஒரு வழியாயிருவாங்க. பட் நல்ல வேளை நம்ம நேக்கடு பைக்குங்கனால தப்பிச்சிட்டோம். ஈஸியாக கண்டுபிடிச்சி நமக்கு ஒன் டேலே கொடுத்துட்டாங்க வண்டியை. இதுதான் கேஸ் பிரச்சனை, சின்ன ஒரு பிரச்சனை தான். ஸோ அடுத்த டைம் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். மேக்ஸிமம் அடி வாங்காத மாதிரி பார்த்துக்கணும். முடிஞ்சால் கொஞ்சம் ஹைட் பண்ண பார்க்கலாம், இல்லைனா வந்து பார்ப்போம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கேஸ், முடிஞ்சு. அடுத்து எந்த ப்ராப்ளமும் வராமல் பார்த்துக்கிறேன். குடி சைடில் வண்டி போய் வாட்டர் சர்வீஸ் விட்டுட்டு நம்ம அடுத்த ஒரு ட்ரிப்புக்கோ இல்லை ஒரு பெரிய ஒரு கண்டென்ட்டுக்கோ வந்து கிளம்ப வேண்டிய நிலமை வருது. பிகாஸ் வந்து வெயில் அடிக்குது, பயங்கரமாக அடிக்குது. ஸோ அதனால் எங்கேயாவது போய் தண்ணிக்குள்ளே விழுந்துடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு ஸ்பாட் கிடச்சிச்சின்னா கூடி சீக்கிரத்தில் ஒரு நெக்ஸ்ட் வீக் அதுக்கு அடுத்த வீட்டில் அது அடுத்த விலாக் கூட வரலாம். மேபி வரலாம். எனக்கு கண்ணை கூட திறக்க முடியல, அந்தளவுக்கு கண்ணில் அடிக்கிற லைட்டு, சன்லைட்டு. ஓகே ஓகே அவ்வளோதான் கேஸ். சொல்லக்கூடிய ரெடி ஆகிட்டாப்பில். சரி, நீ வாட்டர் சர்வீஸ் மட்டும் விட்டோம்னா இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. பெயிண்டிங் எல்லாமே எதுவுமே பண்ணாமல் எல்லாமே வண்டி நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பட் எனக்கு மனசு கேட்கல. அங்கே குட்டி குட்டி கிராச்சஸ் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா நம்ம வண்டியில் எங்கேயுமே கிராச்சஸ் இருந்தது கிடையாது. அதாவது எங்கேயுமே லைட்டாக பெயிண்ட்டு போயிருக்கும், பட் கிராச்சஸ் இருந்தது கிடையாது. ஸோ நம்ம சர்வீஸ் விட்டுட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ இங்கே வந்து இப்படியே ஒரு பெரிய ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு, இந்த சைடில் மட்டும் இருக்குது. பட் நான் அது இல்லை. பட் இதெல்லாம் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க முடியாது. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துல வண்டி கொண்டு போய் விட்றோம்னா நம்ம வண்டி மட்டுமே அங்கே இருக்க போகிறது கிடையாது. கிட்டத்தட்ட 20-30 வண்டி இருக்கும். எடுக்கிறப்போ பிடிக்கிறப்போ இடிக்க தான் செய்யும், அது எதுவும் வருஷம் தான் செய்யும். இதெல்லாம் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க, அதாவது மனசு வருத்தமாக இருக்கும். ஒரு பைக்கர்ஸ் லவர்ஸ் இருக்காங்க, அவன் வண்டியில் கிராச்சஸ் பார்த்தா கண்டிப்பாக மனசு வருத்தமாக இருக்கும். அதுக்காக நீங்கள் அழுவக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை, சார். நீங்கள் அழுவுறீங்க. இல்லை சார், இல்லை கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்லை வந்துடுச்சு. பட் ஒருத்தவங்க சொல்கிற மாதிரி நான் என்னை எப்பயுமே ஹீல் பண்ணிப்பேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ இதெல்லாம் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. இதெல்லாம் நடக்கிற ஒரு விஷயந்தான். அதை நம்ம லைட்டாக வருத்தம் இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு தான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் வந்து ஐயோ அம்மா நான் கற்றுனாலும் இது வந்து மாற போகிறது கிடையாது. அதை மாற்றிரிக்கு என்ன வழியை நம்ம அதை தான் பார்த்தாகணும். அதுக்குன்னு உட்காந்து கதறக்கூடாது. ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வியூ செம்மையாக இருக்கும். ஸோ பில்டிங்ஸு இந்த பக்கமாக சம்முன்னு இருக்கும். இந்த ஒரு இடத்துக்காக இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் கைஸ். வீட்டிலேருந்து பேச முடியாது, வீட்டில் பாத்திரத்தை போட்டு ஊட்டிகிட்ருக்காங்க. சண்டே தானே. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு இருக்குது, பாட்டு. இங்கேயாவது நிம்மதியாக வந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா இங்கேயும் பாட்டு போட்டுட்ருக்கானுங்க பக்கத்தில். அங்கே பார்த்தா பாத்திரத்தை உருட்டிகிட்ருக்கானுங்க, சவுண்டு பயங்கரமாக இருக்குது. கோயிலில் வர இந்த ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி அந்த இது இருக்கும்ல, மதியான டைமில் ஏதோ பூஜை பண்ணுவாங்க போல். கரெக்டாக 12 மணிக்கு கண் பண்ணிடுவானுங்க. இங்கே வந்து வைப் பாட்டு போட்டு ஆடிட்டுருக்காங்க. இதை வந்து வாய்ஸ் கேட்காது நம்புகிறேன். சாங்கு கேட்டுச்சுன்னா பேசினதெல்லாம் வேஸ்ட்டு, போட முடியாது, காப்பிரைட் அடிச்சு விட்ருவானுங்க. ஓகே, திஸ் வீடியோ அவ்வளோதான். ரெடி ஆகிட்டோம். சடத்தில் சந்திப்பு மாதிரி இருக்கும். பாய்.